மண்டே மார்னிங் ஐயாதரைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி வேஷம் போடலான்னு பார்த்தா கொஞ்சம் நஞ்சம் அலப்பறம் வண்டிங்க சுத்தமாக போடவே முடியல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி தான் தூங்குறா பழுங்காம் போட்டுவிட்டு எப்படியோ அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று காட்டி போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்து முடிச்சுட்டேன். ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன், மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காஸ்டியூம் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அக்கா தாங்க கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தா. தேவமாக்கும் லரன்மாக்கும் ஒரே மாதிரி பண்ணியிருந்தோம். 2 பேருக்கும் ஒட்டுக்கா சேர்த்து எடுக்கலான்னு பார்த்தா என்ன அலப்பறம் பண்ணி விட்டுட்டாங்க 2 பேரும் கொஞ்சம் நேரத்தில். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு நல்லா மழை பெஞ்சுதுங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் சமைக்கலாம், சூடாக சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையில் தக்காளி குழம்பு வச்சுருந்தோங்க. அதை வச்சுட்டு அது கூட கீரையும் ரக்கரி வறுத்துருந்தோம். அது கூட வந்துட்டு தூதுவளை இருந்துச்சுங்க. கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி ஓகே இன்றைக்கி தூதுவளை ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தூதுவளை. எப்படின்னா தூதுவளை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூதுவளை இலையை வெளிச்செண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்ச மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொத்தமல்லி, சீரகம், 4 பல் பூண்டு, குருமிளகு, வரமிளகாய் எல்லாமே போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுங்க. நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற தூதுவளையும் கொத்தமல்லி, சீரகத்தை எல்லாமே போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட தக்காளி ஒன்று நல்லா வதக்கி எடுத்து அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த கசப்பு தன்மையே தெரியாதுங்க. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. சூப்பராக லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தி செஞ்சுருந்தாங்க. காலையில் அது மிச்சமாக இருந்துச்சு. அது மாவு மட்டும் எடுத்து வச்சுருந்து நைட்டு சப்பாத்தியாக சுட்டு எக் சப்பாத்தியாக செஞ்சுட்டேன். ஸோ மோஸ்ட்லி என்னோடய டேஸ் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபோட்டோஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்